ரொம்ப ஜாலியாக அந்த பார்சலை டெலிவரி பண்ண வந்துட்டுருக்க, அங்கே யாரை பார்க்குறான்னு பாருங்களேன். நம்ம இன் தான் வந்துட்டுருக்கான். நம்ம இன்ன பார்த்தோன்னே யோங்கியோ அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுட, நம்ம யோங்கியோவும் அதை நோட்டீஸ் பண்ணுறான். என்னடா இவனா? சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறான். யாரா இது? இவன் தானா? உண்மையாவா? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த பாஸ்ட்டை காட்டுறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, பாஸ்ட்டில் இவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது ஸ்கூல் டேஸில். ஆனால் நம்ம இன் வந்து யோங்கியோவை வேணாண்டா, நம்ம லவ் வந்து இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண வேணாம், பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதில் மோஸ்ட்டாக ஹர்ட் ஆனது நம்ம யோங்கியோ தான், இன் கிடையாது. இப்போ இதை நினச்சி பார்த்துட்டு நம்ம யோங்கியும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நம்ம இன்னும் என்னடா இவனையா மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ தான் நம்மளுக்கு புரிய வருது எதனால் 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது அப்படி திருன்னு முழிச்சாங்கன்னு. ஏன்னா இவங்க 2 பேருக்குள்ளே ரொம்ப கசப்பான ஒரு பாஸ்ட் இருந்திருக்கு. ஆனால் இவங்கக்குள்ளே அந்த லவ் எப்படி வந்துச்சு, இவங்க 2 பேரும் எதனால் பிரேக்கப் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டோரி எதுவுமே காட்டல. ஜஸ்ட் இவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம யோங்கியோ ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டான் அப்படிங்கிற பாஸ்ட்டை மட்டும் காட்டுறாங்க. இப்போ இதை அப்படியே காட்டிக்கிட்டே நம்ம யோங்கியோவை, அதாவது ப்ரெசென்ட்டில் இருக்க யோங்கியோவை காட்டுறாங்க. அவன் ரொம்பவே அப்படியே ஷாக் ஆகி அப்படியே வேர்த்து கொட்டி போயிட்டு, ஐயோ தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோம் போலயே, இங்கேருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட பார்க்க, டேய் நீ எங்கடா இங்கே அப்படின்னு நம்ம இன்னும் கேட்குறான். இவன் திருன்னு முழிச்சிட்டு அங்கேருந்து அந்த பார்சலை கொடுக்காமலே குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஏய் யோங்கியோ நில்லுடா அப்படின்னு நம்ம இன் ஷாக்காக கேட்குறான். ஆனால் நம்ம யோங்கியோ கண்டுக்கிற மாதிரி தெரியல. இன்னும் கண்டுக்காம வந்தான் ஓகே, ஆனால் எதிர்த்தப்பில் வந்து நம்ம கிம்மியும் கண்டுக்காமல் வந்து அவன் கையில் இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே தட்டி விட்டுடுறான். அந்த நேரம்னு பார்த்து ஒரு கார் வந்து அந்த டிசைன்லாம் ஏற்றிட்டு போயிடுது. உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் எவ்வளோ நீட்னஸ் பார்ப்பாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிம் ஒரு காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கும் போது ரொம்பவே நீட்னஸ் எதிர்பார்ப்பாங்க. அதில் எந்த ஒரு டர்ட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம கிம்மோடைய எல்லா ஃபைல்ஸும் எல்லா டிசைன்ஸும் டர்ட்டி ஆகிடுச்சு. அதனால் நம்ம கிம் ரொம்பவே அப்செட்டாக இருக்கான். கீழே விழுந்த அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே யோங்கியோவை அப்படியே ஒரு மாதிரி பாவமாகவும் இல்லாமல் கோவமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரியாக பார்க்குறான். அதுக்கு நம்ம யோங்கியோவும் என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்காக இதுக்கு எவ்வளோ தரணுமோ நான் தரேன், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். பணத்தை தான் எடுத்து கொடுக்க போகிறானோ அப்படின்னு பார்த்தா அவனோட பேக்கெட்டில் இருந்து ஃபோன் நம்பர் எடுத்து கொடுத்து ப்ளீஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம கிம்மும் கடுப்பாயிட்டு டே ப்ளீஸ்டா இங்கேருந்து போடா அப்படிங்கிறான். என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் யோங்கியோ திருன்னு முழிச்சிக்கிட்டே இருக்க, அப்போ நம்ம கிம்மும் இன்னைக்கு என்னதான் நாளோ தெரியல, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம யோங்கியோ வந்து கீழே கடந்த ஒரு பட்டனை எடுத்து, இங்கே பாருங்க சார் உங்கள் பட்டன் கீழே விழுந்துருச்சு, நான் அதை உங்களுக்கு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை போட ட்ரை பண்ணுறான். ஏய் வேண்டான்னு சொன்னேன், இங்கேருந்து போடான்னு சொன்னேன் அப்படின்னு கிம் கோவப்படுறான். இருந்தாலும் நம்ம யோங்கியோ கேட்காதது. அதாவது என்ன சொல்ல வந்தேன்னா, யோங்கியோவை ஸ்டாப் பண்ண கிம் என்ன தான் ட்ரை பண்ணாலும் சார் உங்கள் பட்டன் சார் உங்கள் பட்டன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதும் கடுப்பாயிட்டு, டேய் போதும் நிறுத்து, நீங்கள் இருந்து போனாலே எனக்கு நிம்மதி தான், போ எனக்கு தான் நேரம் சரியில்லை, எல்லாமே எனக்கு தான் விடியுது, நான் அன்லக்கி அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு கீழே கடந்த ஃபைலை எடுத்து, ஐயோ வாழ்க்கையே வெறுத்து போயிட்டனே, இனிமேக்கு என்ன நடக்க போதோ தெரியல, என் ட்ரீமு என் கரியரு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே நம்ம கிம் போயிடுறான். நம்ம யோங்கியோவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஒரு இதை விட்டு தப்பிக்கணும்னு வந்தால் இன்னொரு இதில் மாட்டிக்கிட்டோமே, இப்படி ஒருத்தவங்களை பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதோட அந்த சீன் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் நம்ம இன்னை காட்டுறாங்க. இன் வந்து ஒரு மாடல் ஓகேவா ஃப்ரெண்ட். இப்போ இன் வந்து அவனுடைய அசிஸ்டண்ட் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். என்னோட அசிஸ்டண்ட் இன்னிக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் நியூயார்க்குக்கு போனீங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆகிடுவீங்க, நீங்கள் ஒரு பெரிய மாடல் ஆகிடுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நம்ம இன்னும் டே போதுண்டா நிறுத்திட, எனக்கு அங்கெல்லாம் போக விருப்பம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அசிஸ்டண்ட்டும் நீங்கள் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க அசிஸ்டண்ட் ரொம்ப டென்ஷன் ஆகி கேட்க, பாரு அதில் சேட் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது, நான் நியூயார்க்குக்கு போயிட்டேன்னா வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் கிம் ரொம்பவே தனியாக இருப்பான், அதனால தான் நான் வந்து போகாமல் இருக்கேன், எனக்கு வந்து கிம் கூடயே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கு நம்ம சர்வெண்ட் பையனும் சரி நீங்கள் ஜீப்ரா பிராண்ட் கம்பெனிக்காவது மாடலாக இருக்கலாம்ல, நீங்கள் நியூயார்க்குலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னுக்கு கிம் ஃபோன் பண்ணுறான். நம்ம கிம் வந்து ரொம்பவே சோகமாக இருக்கான் இல்லையா. இப்போ ஃபோன் எடுத்தோடனே ஹலோ நீ எங்கடா இருக்க அப்படின்னு ரொம்ப சோகமாக பேசுனதும், ஏன்டா உனக்கு என்னாச்சு, உன் குரலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இன் கேட்குறான். நெக்ஸ்ட்டு சீனில் நம்ம கிம்மை காட்டுறாங்க. அவனுக்கு அந்த ஜீப்ரா பிராண்ட் கம்பெனியில் அந்த பொசிஷன் கிடச்சிருக்காது, அதாவது அவன் எதுக்காக போனானோ அந்த வேலை நடந்திருக்காது, அதனால தான் ரொம்ப சுகமாக இருக்கான். இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னுக்கிட்ட சொல்கிறான். இன்னும் ரொம்ப டென்ஷனாக இருக்கான், ஏன்னா இன்னுக்கு தெரியும் இல்லையா இது கிம்முக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறாங்க, நம்ம கிம் தூங்கிடுறான். அதுக்கப்புறம் இன் யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எனக்காக இதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான்.
அப்புறம் நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். உங்களுக்காக நான் இந்த ஹெல்ப் பண்ணுறேன், எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணுங்க, நான் தான் இந்த ஹெல்ப்பை கேட்டேங்கிறது கிம்முக்கு தெரியவே கூடாது அப்படின்ட்டு சொல்கிறான். இவன் யார்கிட்ட என்ன கேட்டான் அப்படின்றதுலாம் தெரியல, போக போக தான் தெரியும். இதோட இந்த சீன் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம யோங்கியோவை காட்டுறாங்க. அவன் கையில் நம்ம கிம்மோட பட்டனை வச்சுட்டு, ஐயோ நான் பைத்தியம் ஆயிடும் நாட்டுக்கு, இது எதுக்காக கையில் வச்சுருக்கேன்னு தெரியல, இது அவ்வளோக்கும் முக்கியமானதும் கிடையாது, ஆனால் எதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். திருப்பி அந்த பட்டனை எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு, ஆனால் இதில் ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்குது, முக்கியமானதாகவும் தெரியுது, ஆனால் ஏன் தான் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நேரம் அந்த கடையோட ஓனர் வந்து இதை டெலிவரி பண்ணிட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. யோங்கியவும் என்னது இதை மட்டுமா டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் போ டெலிவரி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம யோங்கியவும் சலிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒன்றெல்லாம் யார் தான் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறதுக்காக வந்துடுறான். ஒரு வீட்டுக்கு வெளியில் நின்றுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ வெளியில் வாங்கன்னு கூப்பிட்றான். வெளியில் வர்றது நம்ம கிம் தான். ஆனால் நம்ம கிம் நம்ம யோங்கியோவை நோட்டீஸ் பண்ணல. ஆனால் யோங்கியோ கிம்மை நோட்டீஸ் பண்ணிட்டு, நீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம கிம்முக்கு யாருன்னே தெரியல. எங்க உங்கள் பட்டனு உங்களுக்கு தெரியலையா, நம்ம திருப்பி மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவ்வளோ ஷாக்காக சொல்லிட்டு இருக்கான். நம்ம கிம் ரொம்பவே டல்லாக இருக்கான். அடுத்து அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. நம்ம யோங்கியோ கை நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அதுவும் யார் வீட்டுக்கு வந்திருக்கான்னா நம்ம கிம்மோட வீட்டுக்கு தான். நம்ம கிம் கிட்ட வந்து, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எனக்காக ஒன்றெல்லாம் பண்ண வேணாம், நீ ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால தான் நம்ம இவங்க ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்படி வரும்போது ஹாலில் இருக்க அந்த ஜீப்ரா பிராண்ட் கம்பெனியோட போஸ்டரை பார்க்குறான். நம்ம யோங்கியோவுக்கு தெரியும் ஜீப்ரா பிராண்ட் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி அப்படிங்கிறது. இப்போ நம்ம யோங்கியோவுக்கு ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. அதாவது இவர் அந்த டிசைன்ஸ் எடுத்துகிட்டு போனப்போ நம்ம தான் தெரியாமல் இடிச்சிட்டோம், அதனால தான் இவருக்கு வேலை கிடைக்கல போல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிம் சொன்னதும் சரின்னு அவனும் ஒத்துப்பான். சரிடா உன் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு 22ன்னு சொன்னோடனே நம்ம கிம்மும் எனக்கும் 22 தான், நம்ம 2 பேரும் சேம் தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம இவங்கவும் ஓகே ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்பவே ப்ரிப்ரேஷன் பண்ணிருப்பீங்க, ஆனால் என்னால் எல்லாமே கெட்டு போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம கிம் விட்றா கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லி 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம யோங்கியோ கிம்மோட வீட்டிலே படுத்துட்டா நாட்டுக்கு. நம்ம யோங்கியோ வந்து நம்ம கிம் ரெடி பண்ணா இல்லையா, அந்த ஷூட்டை போட்டுட்டு படுத்துருக்கான். ஏன்னா நைட்டு வந்து குடிச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம கிம் வந்து அந்த ஷூட்டை யோங்கியோட்ட கொடுத்துருப்பான். இப்போ ஏஞ்சி உட்காந்து பார்த்துட்டு, இந்த ஷூட் இவனுக்கு மட்டும்தான் செலக்ட் ஆகுது, நான் கண்டுபிடிச்சேன் இந்த ஷூட்டோட ஓனரை அப்படின்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கிம்முக்கு ஒரு ஃபோன் வருது. வேறு யாரும் ஃபோன் பண்ணி பேசலை, ஜீப்ரா பிராண்ட் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஃபோன் பண்ணி பேசி, யார் கிம்மா பேசுகிறது, கங்க்ராச்சுலேஷன் சார், நீங்கள் வந்து கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ஆடிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கிம் ஃபோன் பேசி வைக்கிறதுக்குள்ளே இன்னும் அவ்வளோ சந்தோஷமாக அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வரான். ஆனால் அங்கே யோங்கியோவை பார்த்துட்றான். ப்ளஸ் நம்ம யோங்கியோ நம்ம கிம் ரெடி பண்ண அந்த ஷர்ட்டை போட்டிருக்கான். அந்த ஷர்ட்டை இன்னைக்கு தரவே மாட்டேன், இது உனக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்னோடைய எக்ஸு தான் நம்ம யோங்கியோ. இத்தனை ஷாக்கும் சேர்ந்தோடனே நம்ம இன்னோட ஃபேஸில் அப்படி ஒரு ரியாக்ஷன். அதோட அந்த சீன் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீன் ஜீப்ரா பிராண்ட் கம்பெனியை காட்டுறாங்க. ஜீப்ரா பிராண்ட் கம்பெனியில் தான் நம்ம கிம்மை வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால தான் வந்திருக்கான். நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் சொல்லும் போது, சரி யார் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணான்னு எனக்கு தெரியணும், நீங்கள் எனக்கு சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கிம் கேட்குறான். ஆனால் நம்ம அந்த பொண்ணு ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்ல மாட்டோம், அது கம்பெனியோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, என்னால் முடிஞ்ச வேலையை நான் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய பெஸ்ட்டு கொடுப்பேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் அப்படி யாரா நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணிருப்போம் அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கான். இன்னொரு பக்கம் இன்னும் காட்டுறாங்க. உட்காந்து அவனோட அந்த மாடல்ஸ் பேஜ் புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம கிம் ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணது அவ்வளோ சந்தோஷமாக எடுத்து, கிம் என்னடா ஆச்சு, எப்படிடா எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் பாஸ் ஆகிட்டேன்டா, ஆனால் யார் ரெக்கமெண்ட் பண்ணாதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.